Okay, man-made satellites. Okay, man-made satellites, what we need to know about this subtopic. Okay, first of all, you must know how an orbit of a satellite is maintained at a specific height by setting necessary satellite velocity. That means இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு எர்த் இருக்கு. இந்த எர்த் ரிவால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சேட்டலைட் செஞ்சுருக்கோம். ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் த சேட்டலைட். இதே ஹைட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரிவால்வ் அரவுண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு சர்டன் ஸ்பீட் இருக்கணும். வி கால் இட் லீனியர் ஸ்பீட்ல. அந்த லீனியர் ஸ்பீட் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? இந்த சேட்டலைட் வந்து இந்த ஆர்பிட்டில் அப்படியே மெயின்டைன் அண்ட் ரிவால்வ். Okay, you must know how to describe it. And the second thing, the second thing you need to know is you need to know how to compare a geostationary and non-geostationary satellite. And then you must understand what is an escape velocity. Okay, these are the things that we are going to learn today. And finally, you must know how solve problem. எப்பவுமே நீங்கள் லேர்னிங் ஸ்டாண்டர்டில் சால்வ் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா அது கல்குலேஷன் பொதுவாக. ஓகே, யூ டூ த கல்குலேஷன் இன்வால்விங் escape velocity for the rocket from the earth surface, the moon surface, and the Mars surface, and the sun surface. ஓகே, இதில் இந்த சர்ஃபேஸ்லேருந்து வர்ற விஷயங்களை வந்து நம்மளால் வந்து must know how to solve the problem. So basically what we want to learn is everything about satellite. Okay. Safrina, what you understand about satellite? Apa yang kamu faham? Speak louder a little bit. You collect information. Collect information. Okay. Yes, satellite வந்து நம்ம வந்து நிறைய collect information, transmission of data அதெல்லாம் நடக்குது. Okay. Yeah, that is the function of satellite. Okay. முதல்ல satellite. Okay, thank you Sabrina. Okay, satelliteனா என்னன்னு பார்க்கலாம் முதல்ல. Satelliteனா இப்போ நம்மகிட்ட ஒரு பிளானட் இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு பொருள். இந்த பிளானட்டை சுத்துறதுக்கு இன்னொரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஒரு பிளானட் ஸ்டாட்டிக்கா இருக்கு, அதை சுத்துறதுக்கு இன்னொரு பொருள் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் இஸ் சேட்டலைட். இதுதான் சேட்டலைட், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஏர்த்தை சுத்துறதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா அதோட ஆர்பிட்ல அந்த பொருள் எல்லாம் சேட்டலைட். அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே நம்மளோட இந்த பிளானட் வந்து ஏர்த்துன்னு வச்சுப்போமே. இந்த பிளானட் வந்து ஏர்த்துன்னு வச்சுக்கலாம். ஏர்த்தை சுற்றி வர்ற ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லாம் வந்து மேன்மேட். நேச்சுரலாக ஒரு பொருள் நம்ம பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் எடுத்துக்கிங்க. மூன் வந்து நம்ம ஏர்த்தை சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ மூன் இஸ் அ நேச்சுரல் சேட்டலைட் ஃபார் த எர்த். Sebab tu moon tu dikenali sebagai apa? Satellite semula jadi. மூன் வந்து நம்ம படைக்கல, அது நம்ம பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம சன்னை சுற்றுறோம்ல, சன் இங்கே இருக்குல்ல, சன்னை நம்ம சுற்றுறோம். அப்படின்னா சன்னுக்கு நம்ம சேட்டலைட். த சேட்டலைட் ஆஃப் சன் இஸ் த எர்த். ஸோ ஒரு பொருளை சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொருள் தான் சேட்டலைட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கெட் த ஐடியா ஆஃப் சேட்டலைட். சேட்டலைட். ஓகே, அப்போ அந்த வரிசையில் வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் மேன் மேட் சேட்டலைட், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட். ஓகே, லெட்ஸ் சி. முதல்ல நம்ம சேட்டலைட் பற்றி புரிஞ்சுக்கணும்னா லீனியர் ஸ்பீட் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சேட்டலைட் வந்து இந்த மாதிரி நம்ம மூவ் அரவுண்ட் பண்ணுது ஏர்த்தை. ஞாபகம் வச்சுக்கிங்க, இப்படி அது வர்றது வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ். ஓகே, அண்ட் இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ் வந்து ஈக்குவல் டு கிராவிட்டி. ஞாபகம் வச்சுக்கணும், சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸும் கிராவிட்டி ஃபார்ஸும் ஈக்குவலாக இருக்கும் when சேட்டலைட் வந்து ஆர்பிட்டில் அப்படி சுற்றும் போது. ஓகே, ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த லீனியர் ஸ்பீட்கான ஃபார்முலாவை உருவாக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? gmm/r². நம்ம படிச்சிட்டோம் 3.1லே. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸும் 3.1ல படித்தோம், mv²/r. சரி, அப்போ நீங்களும் பக்கத்துலேயே எழுதிக்கலாம். ஓகே, gmm/r². கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னா ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ ரெண்டு சைட்லேயும் எது ஈக்குவலாக இருக்கோ அதை வெட்டியை தள்ளிடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம், இங்கே ஒரு எம் நம்ம வெட்டிடலாம். ஓகே, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 r² இருக்குது. ஒரு r² வெட்டினா இங்கே ஒரு r தான் இருக்கும். ஓகே, r²னா 2 r இருக்குது. இங்கே ஒரு r, இங்கே ஒரு r வெட்டிட்டா இங்கே வெறும் r தான் இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இங்கே வெறும் இருக்கிறது v² தான். v² ஈக்குவல் டு gm/r. ஓகே, அப்போ நம்மளுக்கு வேண்டியது லீனியர் ஸ்பீட், அதாவது வெறும் v. ஸ்பீட்னா vல, அப்போ இந்த ஸ்கொயர் அங்கே போட்டாக்கா dia akan jadi ஸ்கொயர் ரூட். ஸோ இதுதான் லீனியர் ஸ்பீட். இந்த ஸ்பீட்ல உங்கள் சேட்டலைட் நவுந்தா தான் கரெக்டாக ஆர்பிட்டில் சுற்ற முடியும். அந்த ஸ்பீட்டை தாண்டி போனாலும் இல்லை அந்த ஸ்பீட்டுக்கு குறைவாக போனாலும் சேட்டலைட் அதோட ஆர்பிட்டில் இருக்காது. அது என்னென்ன இஃபெக்ட் வரும்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன் பாருங்க. A satellite moving in a circular orbit around the earth experiences centripetal force which is the gravitational force. இங்கேயும் உறுதிப்படுத்திக்கலாம். The centripetal force is equal to gravity force. ஓகே, and then நம்ம இப்போ வந்து இதுக்கு பேர் லீனியர் ஸ்பீட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று படிப்போம். ஸோ ஜாங்கான் கன்ஃபியூஸ், அதுவும் வீல தான் இருக்கும். ஓகே, ஸோ your v equal to square root gm/r. ஓகே, ரைட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜீனா வந்து 6.67 டைம்ஸ் 10 to the power of -11. m வந்து பொறுத்து இருக்கு யாரை சுற்றுறான்ட்டு. இப்போ வந்து ஏர்த்தை சுற்றுதுன்னா மேஸ் ஆஃப் ஏர்த். நம்ம சன்னை சுற்றணும்னா m வந்து வில் பி சன். யார் வந்து ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்காங்களோ அவங்க தான் m. ஓகே, சேட்டலைட்டோட மேஸ் does not influence. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சேட்டலைட்டோட மேஸ் does not involve. எந்த பொருளை நம்ம சுற்றுறோமோ, எந்த பிளானெட்டை நம்ம சுற்றுறோமோ அந்த பிளானெட்டோட மேஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, நீங்கள் அங்கேயே எழுதிக்கலாம். Mass of satellite does not influence the linear speed. ஓகே, இந்த m வந்து mass of the planet. பொதுவாக நம்ம ஏர்த்தை வந்து சொல்கிறதுனால, ஏர்த்தை சுற்றி இருக்கிற சேட்டலைட் பார்க்கறதுனால மேஸ் ஆஃப் ஏர்த் நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அந்த m வந்து எந்த பிளானெட்டை வந்து சுற்றி வருதோ சேட்டலைட் அந்த மேஸை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, r எல்லாருக்கும் தெரியும் டிஸ்டன்ஸ்லாம். ரைட். ஸோ இதுதான் லீனியர் ஸ்பீட். லீனியர் ஸ்பீடில் சுற்றினா தான் கரெக்டாக ஆர்பிட்டில் நிற்கும். இந்த பாயிண்ட்டை அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, செகண்ட்லி, ஹவு டஸ் மேன் மேட் சேட்டலைட் மூவ்? ஓகே, இது நம்ம முதலே சொல்லிட்டோம். அதாவது கரெக்டாக ஆர்பிட்டில் சுற்றணுன்னா லீனியர் ஸ்பீடில் இருக்கணும். அதாவது பாத்வே 2 பாருங்கள், பாத்வே 1 இருக்குது, பாத்வே 2 இருக்குது, பாத்வே 3. பாத்வே 1, the pathway when satellite move at a speed larger than the escape velocity. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி விடுங்க, லீனியர் ஸ்பீட்னு வச்சுக்கிங்களேன். லீனியர் ஸ்பீட்டுக்கு மேலே போணுச்சுன்னா, அதாவது வெலாசிட்டி நான் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதுக்கு மேலே போணுச்சுன்னா அதோட ஸ்பீடு ஆர்பிட் விட்டு வெளியாகி வேற எங்கேயோ போயிடும், அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிடும். அப்போ அந்த சேட்டலைட் என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். ஏன்னா அது ஏர் ரெசிஸ்டன்ட்க்கு எதிராக போய் எரிஞ்சு போயிடும். ஸோ பாத்வே 1 பாருங்க, the movement of the satellite is at a high linear speed against the air resistance. ஸோ எல்லா ஏர் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி போகுது. அப்போ அதை இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் தானே. ஏர் ரெசிஸ்டனும் ஃப்ரிக்ஷன் மாதிரி தான். அப்போ அந்த சேட்டலைட் வந்து அந்த காற்றெல்லாம் வெட்டிக்கிட்டு போகும்போது அப்படி சூடாகி it will generate the heat and eventually cause the satellite to burn. So when your linear speed is very high, it will move
out of the orbit, okay, and move against the air resistance, generate the heat, and eventually cause the satellite to burn. Okay, pathway number 2. Pathway number 2 பாருங்க, to maintain the motion in an orbit at certain height, அதாவது அந்த ஆர்பிட்ல அழகா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும்னா சேட்டலைட் நீட் டு மூவ் அக்கார்டிங் டு த சர்டன் லீனியர் ஸ்பீட். அந்த சேட்டலைட் வந்து அதோட லீனியர் ஸ்பீட்ல நவரணும். ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க பாருங்க. இன் அ ஸ்டேபிள் ஆர்பிட் the speed of the satellite is v equal to square root of gm over r. Okay, this linear speed, இந்த அதாவது அந்த linear speed வந்து நம்ம calculate பண்ணிக்கலாம்ல. Okay, calculate பண்ணி பார்க்கணும். Okay, this linear speed is high enough for the satellite to move in a circular orbit around the earth. Okay, இந்த ஸ்பீட் தான் கரெக்டா இருக்கும் அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. Okay, centripetal acceleration is same as the gravitational acceleration. Okay, இந்த இடத்துல வந்து சென்ட்ரிபெட்டல் அக்சலரேஷனும் கிராவிடேஷனல் அக்சலரேஷனும் சேம்னு சொல்ல வராங்க. அதாவது கிராவிடேஷனல் அக்சலரேஷன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கிராவிடேஷனல் அக்சலரேஷன்னா ஜி. Centripetal acceleration, kalau kamu dah lupa, kena ingat balik lah. Centripetal acceleration na வந்து இப்போ F equal to mv square over r. அப்போ இப்போ நம்ம இதோட acceleration calculate பண்ணணும்னா, ஓகே, F equal to ma பாருங்க. F equal to ma. அப்போ F இருக்கு, m இருக்கு. அப்போ kena darab dengan a baru dapat force kan. அப்போ v square over r தான் acceleration. ஓகேயா, இப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். So in case you forget, you can derive by your own. I never teach you afal. Derive by your own. So இது நீங்க எழுதிக்கலாம். கிராவிடேஷனல் அக்சலரேஷனும் சென்ட்ரிபெட்டல் அக்சலரேஷனும் இந்த இடத்துல சேமா இருக்கும். ஓகே, pathway 3. pathway 3 னா சம்டைம்ஸ் அந்த லீனியர் ஸ்பீடை விட குறைவா போயிருச்சுன்னா உங்களோட சேட்டலைட் என்ன ஆகும்? When the linear speed of the object decreases, it will move into a lower orbit. கீழே உள்ள ஆர்பிட்க்கு வந்துடும். ஏன்னா ஏர்த்தை சுற்றி நிறைய ஆர்பிட் இருக்கும். எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி வட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது இப்படி இருக்கும், சிலது கத்துலிஸ்ட் வாழ நேராக இருக்கும். நிறைய ஆர்பிட் இருக்கு. ஓகேயா, ஸோ அதில் ஏதாவது ஒரு லோவர் ஆர்பிட்டில் பூந்துடும். அந்த மாதிரி லோவர் ஆர்பிட்டில் பூந்து அங்கேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அது தொடர்ந்து கீழே இறங்கி இறங்கி பூமியோட அட்மாஸ்பியரா உள்ள பூந்துருச்சுன்னா any foreign material enter the atmosphere mostly will burn up. ஓகே, அதுவும் பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். ஏன்னா அட்மாஸ்பியரா பற்ற வச்சிடும். ஓகே, if the linear speed of the satellite become less than the required linear speed, தேவைப்படுற linear speed விட குறைவா போயிருச்சுன்னா the satellite will fall to a lower orbit and continue to revolve towards the earth until it enter the atmosphere. After enter the atmosphere என்ன ஆகும்? பர்ன்ல அப்படியே சுற்றிக்கிட்டே பூமி உள்ள வந்துடும். அதனால கரெக்டாக அதோட ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு புது பிளானெட்க்கு போகிறோம்னா, நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம்னா அந்த சேட்டலைட்டோட லீனியர் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். சேட்டலைட் எவ்வளோ கேஜி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா mass of satellite does not involve the linear speed. நம்மளுக்கெல்லாம் தேவையானது அந்த mass of the planet. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஃபார்முலாவை பார்த்தோம்னா லீனியர் ஸ்பீடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் gm ஓவர் ஆர். அப்போ g வந்து கான்ஸ்டன்ட் பாருங்க, அதனால இதை விட்டுருங்க. mass of the planet and distance from the center, இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் இன்ஃப்ளூயன்சிங் த லீனியர் ஸ்பீட். ஓகே, ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா தான் பார்க்கணும். Okay, until here can understand? Safrina, any question? Understand, sir. Understood. Okay, Vaishnavi? Yeah, sir, understand. Okay, இப்போ நம்ம வந்து லீனியர் ஸ்பீட் கால்குலேஷனில் இறங்கிடுவோம். ஓகே, பாருங்க, நான் உங்களுக்கு சில விஷயம்லாம் கொடுத்துருக்கேன். mass of earth கொடுத்துருக்கேன், ஜியோட வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி earth கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A satellite orbit the earth with the linear speed கொடுத்தாச்சு. Make sure it's a ms -1.
calculate the radius கேட்குறாங்க. ரேடியஸ் கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம லீனியர் ஸ்பீடோட ஃபார்முலா முதல் எழுதணும். லீனியர் ஸ்பீட் வந்து ஸ்கொயர் ரூட் gm over r. அந்த r சின்ன லெட்டரும் போடலாம், பெரிய லெட்டரும் போடலாம். இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் அ நோட்டேஷன். ஓகேயா? சரி, இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் jangan ganti baru mau susun. You susun dulu baru you ganti. ஓகே, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா we don't want to decrease the accuracy of the answer. நீங்கள் வெள்ளனையாக கந்தி பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் மூவ் அரவுண்ட் பண்ணும்போது அக்யூரசி குறைஞ்சிரும். அதனால தான் அது தீடாடி கலா கன். சரி, இப்போ நம்ம ஆரை வந்து சப்ஜெக்ட் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை புவாங் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் இந்த சைட் கொண்டு போனாக்கா வி ஸ்கொயராக மாறிடும். ஓகே, வி ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம்மாக மாறிடும். ஓகே, வி ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம். ஓகே, அந்த ஆர் நம்ம மேலேயும் ஏற்றிட்டோம். 2 ஸ்டெப் செஞ்சிட்டோம்ல, ஸ்கொயரும் பண்ணிவிட்டு ஆரையும் மேலே ஏற்றிட்டோம். அப்புறம் ஆரை சப்ஜெக்ட் ஆக்குனாக்கா gm over v square. Sudah dapat formula? Ganti je lah. 6.67 times 10 to the power of negative 11 multiply mass of the earth. ஏன்னா earth தான் revolve பண்ணுறது நம்மளோட சேட்டலைட். 5.97 times 10 to the power of 24. Jangan sila ambil divided by velocity square பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, velocity of the linear speed 4.5 times 10 to the power of 3 and இதை ஸ்கொயர் பண்ண மறக்கக்கூடாது. Safrina, calculate for me. One nine six six 4148.15. இல்லையே, அப்படி கிடைக்கலையே. பவர் -7 கிடைக்கலையா? அப்பனா சம்திங் ராங். மறுபடியும் கால்குலேட் பண்ணி பாரு. ஸ்கொயர் போட்டியா செக் பண்ணிக்கோ. ஓகே, The answer is 19664,148.15. சம்திங் லைக் அந்த ஆன்சரா சொன்னேன். ஓகே, கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி ஆன்சர் நம்ம எழுத முடியாது, ரைட்டா இல்லையா? ஆமா, 1.9697 போட்டுக்கீங்க எப்பவுமே. 97 times 10 to the power of 1 2 4 5 6 7. 7 வரணும். இப்படி தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, மீட்டர் மறந்துடாதீங்க. ரேடியஸ், அது ரேடியஸ் இல்லை, ரேடியஸ் சொல்லலாம், டிஸ்டன்ஸ்லாம் பெட்டர். 1.97 இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் சொல்லணும் ஆன்சர். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுக்கும் போது அம்பி 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சுக்கோ. ஓகே, பாய். அடுத்த கேள்வி வைஷ்ணவி, ரெடியா? வாட் இஸ் த ஸ்பீட்? ஸ்பீட்னா லீனியர் ஸ்பீடாக தான் இருக்கணும், ஆனால் பார்த்துக்கணும் கொஸ்டின். ஏன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸில் ஒரு ஸ்பீட் இருக்கும், எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, எதுன்னு பார்த்துக்கணும். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ISS as its orbit the earth? அப்போனா ISSனா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்ம ஃபார்ம் 3 சயின்ஸில் படித்தோம். அது கூட ஏர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணுது at the height 408 kilometer away from the surface of the earth. நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் ஏர்த்னு வச்சுக்கிங்களேன், அதோட ஆர்பிட் வந்து லெட்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த ISSன்னு வச்சுக்கிங்க. சென்டர் ஆஃப் ஏர்த்லேருந்து இங்கே வர்றதுக்கு R. ஓகே, இது ரேடியஸ். அப்புறம் இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் இது ஹைட். ஸோ அது ரெண்டையும் சேர்க்கணும், ஆஸ் யூஷுவல்லாம் ரெண்டையும் சேர்க்கணும். ஓகே, ஸோ உங்களோட அந்த ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து பூமியோட ஆரும் அந்த ஹைட்டையும் சேர்க்கணும். ஓகே, ரைட். அவங்க நேராக ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. வி டைரக்ட்லி யூஸ் த ஃபார்முலா V equal to gm over r. Every time you know or don't know, you write the formula. Okay, so G வந்து 6.67 times 10 to the power of negative 11. Mass
எதை சுற்றுது? எர்த்தை சுற்றுது. அப்போ mass of earth எடுக்கணும். mass of earth is 5.97 times 10 to the power of 24 divided by இந்த r. இந்த rனா என்ன அர்த்தம்? பூமியோட ரேடியஸும் ஹைட்டையும் சேர்க்கணும். பூமியோட ரேடியஸ் வந்து அப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். முதல்ல பூமியோட ரேடியஸ் மட்டும் எவ்வளோனா 5.9 நோ 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 அது மேஸு. ரேடியஸ் வந்து இந்த செட்டில் இருக்குது. ஓகே, 6.37 times 10 to the power of 6. ஓகே, மீட்டரில் அழகாக இருக்குது. ப்ளஸ் 408ன்னு மட்டும் போட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, ஏன்னா கிலோமீட்டர்னு இருக்குது. times 10 to the power of 3. வெரி குட். டைம்ஸ் 10 to the power of 3. இதை சேர்த்து ஒரு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ண வேணாம். ஸ்கொயர் பண்ணுறது இல்லை, நினச்ச ஸ்கொயர் இருக்குன்னு, ஆனால் தேவையில்லை. ஓகே ஓகே, சாரி. அப்போ இதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ப்ராக்கெட் தேவையில்லாது ஒன்று. ஓகே, ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகே, என்ன வருது? So answer is 7624.38 sir. Actually answer வந்து 7.62 times 10 to the power of 3 negative 3. 7.664 அந்த மாதிரி வரணும். நான் காலையிலே செய்யும் போது 7664.74 கிடைச்சிச்சு எனக்கு. Safrina, what you get? Wait, sir. Tengok dia tak cuba lagi. Sir, நான் செஞ்ச அப்பதான் கிடைக்குது. இரு, நான் இன்னொரு அடி செக் பண்ணிக்கிறேன். 6.37 power 6 plus 408 power 3. இல்லையே, எனக்கு என் ஆன்சர் தான் கிடைக்குது. 7664.77. 664 I got 624. இது கரெக்டா எல்லாத்தையும் போட்டியா பாரு. 6.67 power 11 இருக்கா? நெகட்டிவ் 11 இருக்கு. 5.97 times 10 to the power of 24. 10 to the power இருக்கு. 6 கீழ 6.37 times 10 to the power of 6. plus ஓகே, plus தனியா ஒரு பிராக்கெட்ல போடு. 408 times 10 to the power of 3. இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்ல தான வச்சிருந்த? இல்லட்டி ஆமா, ஸ்கொயர் ரூட்ல தான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஈக்குவல் பண்ணு. அதுதான் கிடைக்குது. இல்லையே, எனக்கு கரெக்டா கிடைக்குது. 7664.77 கிடைக்கல? 7624.38 தான் கிடைக்குது. டாடா, இது salah. ட்ரை பண்ணுங்க, இந்த ஆன்சர் வரணும். எப்படி? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீ மறுபடியும் தட்டுனியா? சரி, இந்த வாட்டி ஸ்கொயர் ரூட் இல்லாம செஞ்சு பாரு. ஓகே, நார்மலா முதல்ல அதெல்லாத்தையும் தம்பா பண்ணு. ஸ்கொயர் போட்டுறாத இன்னும். ஓகே. 6.67 times 10 to Safrina, what do you get? Did you get this answer? 7664.77. இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். சரி, பரவாயில்ல. வித்தியாசமா கிடைக்குது. ரைட் ரைட். 6.37 times 10 to the power 6.
to standard formula. Linear speed இப்போ இந்த answer வந்து still okay word, not too large word. But let's say you want to express the answer in a standard form, you can do it like a 7.67 times 10 to the power of -2. 1. இங்க போட்டிருக்கோம். இப்போ ஒரிஜினல் வந்து இங்க இருக்கு 3 Oh, ஆமா. ms -1. Macam tu pun boleh juga. Tak ada salah. Okay, baik. Okay, இது okay. Okay, அடுத்தது போயிடலாம். Next question. Satellite A with a mass 1200 kg and satellite B வந்து 1500 kg are orbiting the earth at the same height. அப்படா ஒரே ஆர்பிட்ல இருக்கு. Compare the linear speed of satellite A and B. So யாரோட linear speed கூடயா இருக்கும், யாரோட ஸ்பீட் குறைவா இருக்கும்? சஃப்ரினா. அப்படியே சொன்னீங்க வந்து சேட்டலைட்டோட மேஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேரோட லீனியர் ஸ்பீடும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். வெரி குட். இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் அந்த கேள்வியை. அவங்க வேணுமணிக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம கிளியராக இருக்கணும். மேஸ் ஆஃப் த பிளானெட் தான் நம்மளுக்கு கல்குலேஷனில் வரணும், லீனியர் ஸ்பீட் கல்குலேஷனில். மேஸ் ஆஃப் சேட்டலைட் நீ 1 டன் எடுத்தாலும் 2 டன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ லீனியர் ஸ்பீட் ஆஃப் satellite A is equal to linear speed of satellite B. Okay, reason என்னன்னா mass of the satellite does not affect the linear speed. Okay, Wait, sir, copy. okay. Okay, done one. Answer. Done two. Right. சரி, நம்மளோட ஏர்த்து கிட்ட என்னென்ன மாதிரியான இது சேட்டலைட் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஓகே ஓகே, கவனிங்க. நம்ம கிட்ட வந்து ரெண்டு டைப் ஆஃப் சேட்டலைட் இருக்கு. ஒன்று ஜியோ ஸ்டேஷனரி, ஒன்று வந்து நான் ஜியோ ஸ்டேஷனரி. ஜியோ ஸ்டேஷனரினா அது வந்து நார்மலாக ரிவால்வ் பண்ணாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது இடத்து மாறாது. மலேசியாவில் இருந்துச்சுன்னா மலேசியாவில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, வேற எங்கேயும் மாறாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நம்ம கிட்ட ஆர்பிட்டை கவனிங்க. ஏர்த் இருக்கா? ஏர்த் வந்து எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சூரியன் வந்து தீமோரில் உதிக்கும், பாராட்டில் மறையும். அதாவது ஈஸ்டில் ரைஸ் ஆகும், வெஸ்ட்டில் ஃபால் பண்ணும். ஓகேயா? ஆனால் நம்ம பூமி எப்படி சுற்றுதுன்னா பாராட்க்கு தீமோர், அதாவது வெஸ்ட்டு டு ஈஸ்ட் போகிறோம். Jangan ambil matahari ya, jangan ambil matahari sebagai reference. Okay, kena tahu bumi ini revolve from west to east. Okay, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மொதல் இந்த பாயிண்ட்டை, ஏன்னா லேட்டர் நம்மளுக்கு உதவும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பி பாருங்க, சேட்டலைட் பி வந்து எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, சேட்டலைட் பி இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க சேட்டலைட் ஏக்கு. சேட்டலைட் ஏ பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாயிண்ட்லேயே தான் இருக்கும். எப்படின்னா இந்த பூமி அப்படியே மெதுவாக சுற்றுது பார்த்தீங்களா, 24 ஹவர் சுற்றிட்டு வரும். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னா தன்னை தாண்டி 24 ஹவர் எடுக்கும். அதே மாதிரி தான் இந்த சேட்டலைட்டும் நவரும். பூமி என்ன வேகத்துக்கு நவருதோ அதே வேகம் தான் இதுவும் நவரும், கரெக்டாக 24 ஹவர். அப்புறம் என்ன ஆகும், இந்த சேட்டலைட் வந்து இந்த இடத்த விட்டு மாறாது, அந்த இடத்துலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா பூமி எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே மாதிரி தான் இதுவும் போகும். அப்போ இது வந்து வேற எந்த இடத்துலையும் போய் மாறாது, ஒரே இடமா இருக்கு, ஸ்டேஷனரி.
அதனால தான் அது பேர் ஜியோஸ்டேஷனரி, ஆல்வேஸ் அட் ஒன் பொசிஷன் ஒன்லி. ஆனால் சேட்டலைட் பி பாருங்க அப்படி இல்லை, அவருக்கு ஒரு பாதை இருக்கு, அவர் பாட்டு வட்டம் அடிப்பார். மேபி 24 ஹவருக்குள்ளார வட்டம் அடிச்சிருவாரு, இல்லாட்டியும் அதுக்கும் மேலே போகலாம். ஆனால் ஜியோஸ்டேஷனரினா அந்த இடத்துலயே ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பூமி எப்படி சுற்றுதோ அதே மாதிரி தான் வந்து ஜியோஸ்டேஷனரியும் சுற்றும். ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஜியோஸ்டேஷனரினா ஒரு இடத்த அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா அந்த இடம் தான். மலேசியானா இப்போ மலேசியாவில் தான் நீ எத்தனை மணிக்கு பார்த்தாலும் அந்த சேட்டலைட் உங்ககிட்ட தான் இருக்கும், வேற எந்த நாட்டையும் ரிவால்வ் பண்ணாது, வேற எந்த இடத்துக்கும் ரிவால்வ் பண்ணாது. ஆனால் சேட்டலைட் பி பார்த்தீங்கன்னா அது பூமி ஒரு சுத்தம், இது ஒரு சுத்தம். அது வந்து கேன் ஃபாலோ த டைரக்ஷன் ஆஃப் பூமி ஆர் anti direction also can, like east to west சுற்றலாம். சரி, எனிவே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் ஜியோஸ்டேஷனரி. அப்படி வேற வேற இடம் மாறுச்சுன்னா நான் ஜியோஸ்டேஷனரி. ஜியோஸ்டேஷனரிக்கும் நான் ஜியோஸ்டேஷனரிக்கும் தனித்தனி ஆர்பிட் இருக்கு. ஓகே, அதை காட்டுறதுக்கு தான் இந்த டயக்ராம். ஆல்ரைட், இப்போ நம்ம நோத்தாக்குள்ள போயிடுவோம். நம்ம நோத்தா வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஓகே, man-made satellite are launched in space for various human use. ஓகே, நம்ம நிறைய சேட்டலைட் வந்து இந்த பூமிக்கு வெளியே வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். வெதர் ஃபோர்காஸ்ட்க்கு வந்து மெட்டியரலாஜிக்கல் சேட்டலைட், நம்ம இதெல்லாம் ஃபார்ம் 3ல படிச்சிருக்கோம். மிலிட்ரிக்கு, கம்யூனிகேஷன், சயின்ஸ் ஸ்டடீஸ், என்னென்னமோ சேட்டலைட்ஸ்லாம் இருக்குது. அந்த எல்லா சேட்டலைட்டும் எப்படி ஃபாலோ பண்ணுது? கிராவிடேஷனல் ஃபார்ஸ் அண்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ் allow the satellite to move around the earth at specific orbit. அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, கரெக்டான லீனியர் ஸ்பீட்லேயும் இருக்கணும். ஓகே, there are two type of satellites orbiting the earth which are geostationary satellite, அசையாமல் ஒரே இடத்துல இருக்கிறது. அசையும், லைக் வந்து அந்த இடத்த விட்டு அசையாது. சேட்டலைட் அசையும், அது ஃபோக்கஸ் பண்ணுற இடம் அசையாது. மலேசியானா மலேசியா மட்டும்தான். ஓகே, அண்ட் நான் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். சரி, இது வந்து கண்டிப்பாக நிறைய கேட்பாங்க, கவனிங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜியோஸ்டேஷனரி அண்ட் நான் ஜியோஸ்டேஷனரி. ஜியோஸ்டேஷனரினா இட் ஆல்வேஸ் அபவ் த சேம் ஜியோஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், ஒரே இடத்த தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் நான் ஜியோஸ்டேஷனரி வந்து அபவ், எப்பவுமே சேட்டலைட்லாம் அபவ் தானே, different geographical location, geographical location டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஓகே, ஜியோஸ்டேஷனரி நான் என்ன சொன்னேன், அது ஒரே இடத்த மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேம் as the direction of the earth rotation. ஓகே, அதாவது that is west to east. எழுதிக்கிங்க, west to east, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகிறது. ஆனால் நான் ஜியோஸ்டேஷனரி இருக்குல்ல, இட் கேன் பி சேம் as earth rotation or it can be different, அதோட இஷ்டம். இப்போ ஜியோஸ்டேஷனரி வந்து பூமி மாதிரியே சுற்றணும்னா பூமியோட வேகமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம பூமி வந்து 24 ஹவர்ஸ்குள்ளார ஒரு சுற்றிக்கிறோம் தன்னைத்தானே. அப்போ நம்மளோட ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டும் must take 24 hours to complete the orbit. ஓகேயா, must take 24 hours to complete the orbit. இந்த 24 hour வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்டல் பீரியட். ஆர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் போன சாப்டர்லலாம், அதுக்கெலாம் போன சப் டாப்பிக்கில். ஆர்பிட்டல் பீரியட் ஈக்குவல் டு, ஆர்பிட்டல் பீரியட்னா டி ஈக்குவல் டு 24 hour, ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனால் ஜியோஸ்டேஷனரி, நான் ஜியோஸ்டேஷனரி வந்து இட் கேன் பி மோர் தென் 24 hour ஆர் இட் கேன் பி லெஸ் தென் 24 hour, டிபெண்ட்ஸ்ல. ஏன்னா இப்போ வந்து ஜியோஸ்டேஷனரி இங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நான் ஜியோஸ்டேஷனரி வந்து ஜியோஸ்டேஷனரிக்கு கீழே இருக்கலாம், இல்லை ஜியோஸ்டேஷனரிக்கு மேலே இருக்கலாம். மேலே இருந்துச்சுன்னா டேக் மோர் தென் 24 hour, கீழே இருந்துச்சுன்னா டேக் லெஸ் தென் 24 hour. ஓகே, ரைட். ஜியோஸ்டேஷனரி வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கம்யூனிகேஷன் பர்பஸ். அப்போ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இப்போ நீ வந்து ஒரு சேட்டலைட் ஆரம்பிக்கணும், அந்த சேட்டலைட் வந்து மஸ்ட் ஏபிள் டு டூ லைவ் ப்ராட்காஸ்ட். லைவ் ப்ராட்காஸ்ட்லாம் சொன்னாங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ கம்யூனிகேஷன் சேட்டலைட் செய்யணும்னா ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ல தான் நம்ம வைக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ஜியோஸ்டேஷனரி எக்ஸாம்பிள் இஸ் மியாசாட், our மியாசாட் சேட்டலைட். ஓகே, ரைட். நான் ஜியோஸ்டேஷனரி வந்து அதர் தென் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷனை தவிர மற்றது எல்லாமே நான் ஜியோஸ்டேஷனரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இமேஜிங். எர்த் இமேஜிங்னா எர்த்தை படம் முடிச்சு காட்டும். எதுக்கு? மேப் செய்யறதுக்கு. அப்புறம் ஜிபிஎஸ், நம்ம பார்க்குற ஜிபிஎஸ் அதெல்லாம் சேட்டலைட்ல கனெக்டட், நான் ஜியோஸ்டேஷனரி. வெதர் ஃபோர்காஸ்ட் நான் ஜியோஸ்டேஷனரி. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போ பினாங்கில் மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ ஹோல் மலேசியாவோட வெதர் எப்படி நம்ம கணிக்க முடியும்? அப்போ அங்கங்கே போகணும், அங்கங்கே போயிட்டு போ, இங்கே போய் ஒரு படம் முடி, போ இங்கே போய் ஒரு படம் முடி, போ இங்கே போய் ஒரு படம் முடி. ஓகே, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணணும் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம். அப்போ தான் நம்மளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஜியோஸ்டேஷனரி தியோங்சாட், ரஜாக்சாட், பிபிட், ISN இன்டர்நேஷ்னல் சேட்டலைட் ஸ்டேஷன். ஓகே, தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ஜியோஸ்டேஷனரி. சரி, இப்போ நம்ம கிளியராக புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் இஸ் டைரக்ட்லி ஓவர் மலேசியான்னு வச்சுக்கிங்க 5 மணிக்கு. இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் பார்க்குறோம் 5 மணிக்கு, மலேசியாவுக்கு மேலே இருக்கிறது 5 மணிக்கு. நாளைக்கு விடிய காலையிலே 3 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஷனரி, அதே சேட்டலைட் வந்து நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேற எந்த இடத்துலையும் மாறல, நம்ம கூடயே தான் வந்துகிட்டு இருக்கு. ஜியோஸ்டேஷனரின்னு அர்த்தம். நீ 3 மணியில் எத்தனை மணி பார்த்தாலும் உனக்கு அந்த ஸ்டேஷனரி நம்ம இடத்துலயே தான் இருக்கு. அப்படின்னா அது ஜியோஸ்டேஷனரி. இல்லை அந்த 3 மணிக்கு பார்க்கும்போது அது இந்தோனேஷியா கிட்ட போயிருச்சுன்னா அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஜியோலஜிக்கல் லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணுது. அப்போ அது நான் ஜியோஸ்டேஷனரி. ஒரே இடமா இருந்தா ஜியோஸ்டேஷனரி, பல விதமான இடத்துக்கு போனுச்சுன்னா நான் ஜியோஸ்டேஷனரி. சிம்பிள், அவ்வளோதான். ஜியோஸ்டேஷனரிக்கும் நான் ஜியோஸ்டேஷனரிக்கும் இதான் வித்தியாசம். ஓகே, ரைட். சரி, அடுத்தது எஸ்கேப் வெலாசிட்டி. நெருங்கிட்டோம், இந்த சாப்டர் முடிச்சிடும் இன்னைக்கு. சாப்டர் முடிஞ்சிடும். இந்த 2 பேஜ் முடிச்சிட்டேன்னா சாப்டரே முடிஞ்சிருச்சு. பேஜ் 6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக கவனிங்க. ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னது? ஓகே, அப்படி பாருங்க. இப்போ ஒரு பொருள், இந்த பொருள் பாருங்க M. இந்த பொருள் வந்து பூமியை விட்டு வெளியாகி ஸ்பேஸ்க்கு போகணுன்னா, சும்மா எல்லா பொருளாலையும் பூமி தூக்கி போட்டாக்க பூமியை விட்டு வெளியாயிராது. இந்த ஒரு பொருள் பூமியோட வளையத்திலேருந்து வெளியாகிறதுக்கு அதுக்கு சர்டன் மினிமம் ஸ்பீட் தேவைப்படும். அந்த ஸ்பீட்ல அது டிராவல் பண்ணாதான் பூமியை விட்டு வெளியாக முடியும். இல்லாட்டியும் எந்த காரணத்தை கொண்டும் அது வெளியாக முடியாது. நீ எவ்வளோ ஹெவியா வேணாலும் இருந்துக்கோ. It must attain a minimum velocity so that this object can go out of outer space, can go outer space. அப்ப இந்த பூமியை சுத்தி நம்ம கிட்ட என்ன இருக்கு? கிராவிட்டி இருக்கு. இந்த கிராவிட்டி இருக்கு. இந்த கிராவிட்டி இருக்கிறதுனால எல்லாத்தையும் பூமிக்குள்ளாரே இழுத்துறோம். ஆமாவா இல்லையா? கிராவிட்டியோட ஃபங்க்ஷனே அதானே, பூமிக்குள்ளாரே இழுக்கிறோம். இல்லாட்டி அந்த அந்த பொருளை அதே ஹைட்ல மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அதை தாண்டி வெளியாக முடியாது. அதை தாண்டி வெளியாகணும்னா அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை தாண்டி ஒரு ஸ்பீட் வேணும். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸையே தாண்டி ஒரு ஸ்பீட் வேணும். அந்த கிராவிட்டியோட எனர்ஜியை தாண்டறதுக்கு ஒரு ஸ்பீட் வேணும். அப்ப அந்த ஸ்பீட் கிடைக்குதுல, அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி கிடைச்சிச்சுன்னா அந்த பொருள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடும், அவுட்டர் ஸ்பேஸ்க்கு கிளம்பிடும். ஸோ இதான் பேசிக் ஐடியா ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, டெஃபினேஷன். இது வந்து டெஃபினேஷனா, definition of escape velocity: the minimum velocity needed by an object, angular object, on the surface of the earth for what? To overcome the gravitational force and escape to outer space. பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு தப்பிச்சு போடுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பூமி எப்படின்னா,
இப்போ லெட்ஸே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம், அவங்ககிட்டயும் தப்பிச்சு போனோம். அப்போ அவன் அவன் வந்து அந்த அந்த இடத்த சுற்றி ஆளுங்கள்லாம் போட்டிருக்கான்னு வச்சுக்கிங்க. அந்த ஆளுங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்மளால வேகமாக ஓட முடிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டு ஓடிடுவோம். அந்த மாதிரி ஓகே. நம்ம பூமியை சுற்றி ஆளுங்கன்னு சொல்கிறது வந்து கிராவிட்டி. அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை தாண்டி இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பீடு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவுட்டர் ஸ்பேஸ்னால அதனால போக முடியும். ஸோ இந்த டெஃபினேஷன் சும்மா சும்மா கேட்பாங்க. கென்னா ஃபால், கென்னா ஃபால். Okay, the minimum velocity needed by an object on the surface of the earth for what? To overcome the gravitational force and escape to the outer space. Okay, சரி, இதோட gravitational potential energy, அதாவது இதில் நம்ம என்ன பாய்க்கிறோம்னா வந்து we use Newton's third law of motion, third law பாய்க்கிறோம். அதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல form 3ல, energy cannot be destroyed, cannot be created, but can be transformed from one form to another form. எனர்ஜியை யாராலையும் அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு பந்தோலேருந்து இன்னொரு பந்தோ நம்ம மாற்ற முடியும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் தப்பிச்சு போதில்ல, அதுக்கிட்ட வந்து ஆரம்பத்தில் கிராவிட்டி ஃபார்ஸ் இருக்குது. கிராவிட்டி ஃபார்ஸ்னு என்ன அர்த்தம்? Gmm/r. ஆனால் இங்கே ஏன் நான் நெகட்டிவ் போட்டிருக்கேன்? ஏன்னா அது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. பூமிக்கு கீழே போல, பூமிக்கு மேலே போகுது, டைரக்ஷன் இருக்குல்ல, அதனால நெகட்டிவ். ஸோ இது ஜஸ்ட் ஷோவிங் த டைரக்ஷன். அதனால இது ரொம்ப கண்டுக்காதீங்க. இதான கிராவிட்டி ஃபார்ஸ், கிராவிட்டியோட. ஓகே. ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸால, ஏன்னா இது கிராவிட்டி ஃபார்ஸ் கிடையாது. கிராவிட்டி ஃபார்ஸ் வந்து Gmm/r². கரெக்டா? ஃபார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே, ஃபார்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபார்ம் 3 தெரிஞ்சிருந்தா, இது புரிஞ்சா எடுத்துக்கிங்க, புரியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், என்னோட கடமை. ஃபார்ஸ் டைம் டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் டன் நம்ம படிச்சிருப்போம் ஃபார்ம் 3ல. ஒர்க் டன் ஆல்சோ ஈக்குவல் டு எனர்ஜி. ஓகே, அப்போ இது வெறும் கிராவிட்டி ஃபார்ஸ் தான். அப்போ இதை டைம்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ்னா ஆர் தான் நம்ம பாய்ப்போம். கிராவிட்டியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இதையும் வெட்டுனா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ் Gmm/r. அப்போ இது வந்து ஒர்க் டன், அதாவது எனர்ஜி. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, இந்த ஆரம் வெட்டிட்டுனா ஓகே, அங்கேருந்து தான் இந்த ஃபார்முலா வருது. ஓகே, இப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை அப்படியே கைனெட்டிக் எனர்ஜியாக நம்ம மாற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பீட் கிடச்சி கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி போகணும். அட்லீஸ்ட் சேமாக இருக்கணும்ல, அதனால தான் நான் ஈக்குவல் போட்டிருக்கேன். ஓகே, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம படித்தது mgh ஃபார்ம் 3ல. அது வந்து இதில் நம்ம பாய்க்க மாட்டோம். ஓகே, இது ஏன்னா இது வந்து பூமிக்குள்ளார உழுவுற பொருள் இல்லை, இது வந்து பூமி விட்டு வெளியாகிற பொருள். அதனால் இந்த ஃபார்முலா பாய்க்கிறோம். ஓகே, அப்புறம் அதை நம்ம ஈக்குவேட் வித் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா ½ mv². அப்போ நீங்கள் பாருங்கள், என்றைக்குமே நம்ம ஈக்குவல் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு மேஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? v² ½ v² ஈக்குவல் டு அந்த நெகட்டிவ் வந்து ஜஸ்ட் டைரெக்ஷன், அதை மாதிரி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. Gm/r கிடைக்குது. ரைட்டா? அப்புறம் இந்த ஹாஃபையும் தூக்கி அங்கே போட்டுருங்க. ஹாஃபையும் தூக்கி போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஹாஃப் அங்கே போனால் 2ஆக மாறிடும். அப்புறம் இந்த ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிருங்க. ஸ்கொயர் அங்கே கொண்டு போனீங்கன்னா √2Gm/r. இந்த ஸ்பீட் இருந்தால் தான் அது ஒரு பிளானெட்டை விட்டு தப்பிச்சு வெளியே ஊருக்கு போக முடியும், வெளியே இடத்துக்கு போக முடியும். அப்போ இதுக்கு பேர் நான் VE போட்டுக்கிறேன். ஏன்னா E வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறதுக்கு. அப்போ நம்ம படித்தோம்னா வெறும் V இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் லீனியர் ஸ்பீட். அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது வந்து 2Gm/r வரும், ஜஸ்ட் அந்த 2 வந்துடும். அப்போ அதை வந்து நான் VE போட்டுக்கிறேன், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறதுக்கு. E for escape lah. Both of you can understand the derivation part? Can, Vaishnavi? Yeah, can, sir. Okay. Right.
இப்போ இந்த வெலாசிட்டியை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முயற்சி பண்ணுவோம். முதல்ல இந்த பெனிஃபிட் அண்ட் இம்ப்ளிகேஷன் பார்ட் வந்து நம்ம கடைசியாக பின்சாங் பண்ணுவோம். இங்கே வாங்க, பேஜ் நம்பர் 6க்கு வாங்க. ஓகே, பேஜ் நம்பர் 6. By calculate the minimum speed needed by an object to escape surface of the earth. Minimum speed needed by an object to escape அப்படின்ற வார்த்தை எஸ்கேப் வெலாசிட்டின்னு அர்த்தம். சரி, எஸ்கேப் வெலாசிட்டினா நம்ம நார்மல் இது இருக்குல்ல, லீனியர் ஸ்பீட், அதாவது gm/r போடுவோம்ல, ஜஸ்ட் இங்கே ஒரு 2 போட்டுருங்க, அவ்வளோதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் பொதுவாகவே ஏர்த்து அப்போ எந்த ஒரு பொருள் இப்போ நம்ம வந்து ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறேன் அந்த வேல்யூவை. ஓகே, டுவா டாராப் ஜி தான் 6.67 டைம்ஸ் 10 to the power of -11. எம்னா மேஸ் ஆஃப் தி ஏர்த் எடுக்கணும், மேஸ் ஆஃப் தி மூன் எடுத்துடாதீங்க, ஏன்னா அது ஏர்த் சர்ஃபேஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ 5. ஓகே, ஆன்சர் கண்டினியூஸாக ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன், இருங்க இதை அழைச்சிடுறேன். ஓகே, ஸோ எம் வந்து 5 எங்கடாது மேஸ் ஆஃப் தி எர்த் 5.97 டைம்ஸ் 10 to the power of 24. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து ஆர் மறந்துடாதீங்க, ஆர்னா வந்து சென்டர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் தி எர்த்ல, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து இங்கே இருக்குது 6.37 டைம்ஸ் 10 to the power of 6. ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் போடணும். சரி, நான் வைஷ்ணவி டர். So 11181.37. 11181.38. Okey, 2 tempat perpuluhan ennikkume. Unit ms -1. Velocity nale ms -1. So if you want to give the answer in a standard form also can. Apra neenga enna varum 1.11 times 1.12 lah, sorry, not 1.11, 12 வரும். 12 மூணு தம்பாட்க்கு மாற்றிக்கிங்க, டைம்ஸ் 10 to the power of, ஓகே நம்ம இங்கே வைக்கிறோம் 1 2 3 4 ms -1. Boleh juga, tak ada masalah. Tapi takutlah cikgu kamu அந்த ஸ்கீமாவில் வந்து அவன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுக்காம வரும் இப்படி கொடுத்துட்டான்னா அப்புறம் உங்கள் செக்கும் அதே போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்போ எதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படிக்கணும்? இந்த மாதிரி நீட்டாக பயங்கரமான ஆன்சரை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தானே படிக்கணும். யோர் டீச்சர் ஆல்சோ மஸ்ட் திங்க், நாட் எவ்ரி திங் ஸ்கேமா வந்து இருக்குது, அந்த ஸ்கேமா தான் வந்து ஜெனரல் ரூல்னா அப்போ எல்லாரும் ஸ்கேமாவில் எப்படி இருக்குன்னு ஸ்கேமாவை படிக்க வேண்டியதுதான். ஓகே, டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ டிபெண்ட்ஸில் உங்கள் செக்குக்கிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா பாருங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள் செக்குக்கிட்டே கேளுங்க. இப்போ 2 ஆன்சர் இருக்குது, இப்படியோ இந்த மாதிரி கடைசி ஆன்சர் கிடைக்குது, இப்படி கிடைக்குது, எது நான் எழுதணும்னு உங்கள் செக்குக்கிட்ட நீங்களே கேட்டுக்கிங்க. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு மார்க் யோர் பேப்பர். ஓகே, பட் இந்த எஸ்பிஎம் டோன்ட் ஃபர்கெட், நோ நீட் டு வரி, பிகாஸ் இந்த என்னது அவங்க வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, என்ன மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் சாலூன் போடுவாங்க அப்படின்ட்டு. எஸ்பெஷலி திஸ் சாப்டர் ரொம்ப அதோட இது ஓடும், ஏன்னா வந்து பவர்லாம் கூட கூட இருக்குல்ல, அதனால ஓடும், அதனால அவங்க ரேஞ்ச் ஆஃப் ஆன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் இஸ் லான்ச் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன் வித் த லீனியர் ஸ்பீட் 1.5 10 to the power of 4. அதாவது ஒரு சாரி, நம்ம அதை ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்போ ஏர்த்தோட லீனியர் இது எஸ்கேப் வெலாசிட்டி பாருங்கள் 1.12 டைம்ஸ் 10 to the power of 4. அப்போ நீ ஒரு பொருள் வச்சுருக்க, அந்த பொருள் வந்து லெட்ஸ் சே 1.6 டைம்ஸ் 10 to the power of 5ன்னு வச்சுக்கிங்க, அந்த ஸ்பீடில் இருக்குது. அதாவது ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ, 1.12 பவர் 4 தான். இது 1.6 பவர் 5 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்,
இது பூமியை விட்டு தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகலாம். ஓகே, அதுவே வந்து அது ரொம்ப ஸ்மாலர் தென் த எர்த் வெலாசிட்டி, லைக் எக்ஸாம்பிள் பவர் 3ன்னு வச்சுக்கிங்க. அது வந்து பூமியை விட்டு தாண்டி போக முடியாது. Because the escape velocity of this object is very low. You must exceed the escape velocity of the earth. அப்பதான் நீ தாண்டி போக முடியும். அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த லீனியர் ஸ்பீட்ல இருக்கு. இந்த லீனியர் ஸ்பீட் வந்து அந்த மூனோட எஸ்கேப் வெலாசிட்டியோட பெருசா இருந்துச்சுன்னா அந்த மூனை தாண்டி போகலாம், இல்லாட்டி மூணுக்குள்ளாரே தான் இருக்கும். ஓகே, அப்ப முதல்ல நம்மளுக்கு தேவையான விஷயம் மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ. given that the radius of the moon வந்து கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர், will it be able to escape the moon? So அப்போ we need to prove by calculation. First you calculate first escape velocity of the moon. Okay, 2 gm over r. So என்ன வரும், 2 g வந்து 6.67 இருங்க. அந்த g வந்து கான்ஸ்டன்ட்ல மாறாது, 10 to the power of -11. ஆனால் மேஸ் எடுக்கும் போது மேஸ் ஆஃப் த மூன் எடுக்கணும். மேஸ் ஆஃப் த மூன் இருக்கு பாருங்க, 7.35 times 10 to the power of 22. ஸோ 7.35 times 10 to the power of 22. ஓகே, அதுக்கப்புறம் டிவைடட் பை த ரேடியஸ் பாருங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 1737.4 கிலோமீட்டர்னா, கிலோனா டைம்ஸ் 10 to the power of 3. இது ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் பண்ணணும். எஸ் சஃப்ரினா? 2375.6 meter per second. ஓகே, எஸ், இது கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இது நம்ம ஒரு அளவு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திரம்னு வச்சுக்கிங்க. 2.38 times 10 to the power of 1 2 3. One, two, 1 2 3. ஓகே, ms -1 வருது. அப்போ நீங்கள் பாருங்க, இது வந்து மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி. நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து 1.5 times 10 to the power of 4. அப்போனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் வேகமாக இருக்கு, எஸ்கேப் வெலாசிட்டியோட வேகமாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக மூணை விட்டு தாண்டி போகலாம். பிகாஸ் நம்மளோட மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி பாருங்க 2375.6. இதை கடந்தா தான் இந்த மூணை விட்டு போக முடியும். அது இன்னும் பெருசா இருக்கு, 1.5 times 10 to the power of 4 பாருங்க. அப்படின்னா தாராளமா இந்த மூணை விட்டு போகலாம். ஸோ will it able to escape the moon? Yes, the object will be able to escape from the moon because the linear speed, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிறது லீனியர் ஸ்பீட், பிளானெட்க்கு இருக்கிறது எஸ்கேப் வெலாசிட்டி. பிகாஸ் த லீனியர் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் is greater than the escape velocity of the moon.
Sir, Yeah. why linear speed of object is greater? தோ அந்த பொருளோட ஸ்பீட் இதானே, Ah, மூணோட ஸ்பீட் இவ்வளோ தானே. oh, moon மூணு turun na? மூணு கூடியா இருக்கா இரு, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்து, அப்பதான் கம்பேர் பண்ண முடியும். 2.38. அதான் அதை மாத்தணும்ல. 2.38 டைம்ஸ் 10 to the power of 3, ரைட்டா? Hmm. இது பவர் 3 தானே, Oh, அது பவர் 4. நப்பா. okay. So the linear speed of the object is greater than the escape velocity of the moon. Done, Sabrina? And then, sir. Okay, Vaish? Yeah, done, sir. Okay, come. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பிளானட் விட்டு போகிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ராக்கெட்லாம் வந்து பிளானட்டை விட்டு போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு அவ்வளோ ஒரு லீனியர் ஸ்பீட் நம்ம கொடுத்தாகணும். ஏர்த்தோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1.12 நம்ம கொஞ்ச நேரம் கால்குலேட் பண்ணோம்ல, 1.12 டைம்ஸ் 10 to the power of 4. இந்த ஸ்பீடை விட கூடையாக இருந்தால் தான் ராக்கெட்டோ யாரை நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ இந்த ஸ்பீடை தாண்டி போனால் தான் ஸ்பேஸ்க்கு போக முடியும். இப்போ தெரிஞ்சுக்கிங்க, ரைட்? இந்த நாலேஜ் வச்சு நம்ம எப்படி வந்து அதை பெனிஃபிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதோட கசான் பெனிஃபிட் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், எர்த் கேன் மெயின்டைன் அ லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அரவுண்ட் இட். எர்த் வந்து அதோட அட்மாஸ்பியர் லேயரை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிக்கும். ட்ரோபோஸ்பேரா, ஸ்ட்ராட்டோஸ்பேரா, மெசோஃபேரா, அப்புறம் தெர்மோஸ்பேரா, எக்ஸோஸ்பேரான்னு தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபார்ம் 1ல் படிச்சிருப்பீங்க, ஜியோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம பூமியை சுற்றி அட்மாஸ்பியரா இருக்குது. பார்க்க போனால் இந்த காற்றுலாம், இப்போ இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரான உள்ள உடாரா தானே இருக்கும், கேஸ் உடாரா அதெல்லாம் இருக்கும்ல. பார்க்க போனால் இந்த உடாரா கேஸ்லாம் வந்து ஸ்பேஸ்க்கு போயிருக்கலாமே, ஸ்பேஸில் தான் காற்றே இல்லையே, அங்கே போயிருக்கலாமே, ஏன் போக முடியல அது? ஏன்னா வந்து நம்மளோட ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 11200, காத்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 500 மட்டும்தான், எவ்வளவோ குறைவு. இது வந்து ஏர் மாலிகூல், இது வந்து ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 500 ஸ்பீடை வச்சுக்கிட்டு ஏர்த்தை தாண்டி போக முடியாது. அப்போ நம்ம பூமிக்குள்ளாரே தான் இருக்கும் அந்த காற்று, அதான் அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் எர்த் கேன் மெயின்டைன் அ லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அரவுண்ட் இட். அப்போ ஒரு பிளானெட்க்கு அட்மாஸ்பியரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதோட எஸ்கேப் வெலாசிட்டி சரியான குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏர்லாம் சட்டுன்னு அந்த பிளானெட் விட்டு ஓடி போயிருது அவுட்டர் ஸ்பேஸ்க்கு, அவ்வளோ குறைவாக இருக்குது அதோட எஸ்கேப் வெலாசிட்டி. ஏர்த்தோட அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஏர்லாம் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு ஓடாது, cannot escape. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். So air cannot escape from the earth into the outer space. That is the effect. Second, commercial aircraft or fighter jet lawana can fly high without escaping into outer space. நீ எவ்வளோ தூரம் வேணாலும் போ, ஆனால் ஏர்த்தை தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்லாம் நீ போக முடியாது. ஏன்னா உன்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 250லேருந்து 2200 வரைக்கும் தான் இருக்குது. யாரோட ஸ்பீட்டு? ஏர்க்ராஃப்டோட ஸ்பீட்டு. நம்மளோட 11200 வச்சுக்கிங்க லீனியர் ஸ்பீட் ஆஃப் தி எர்த். இது 2200 எவ்வளோ சின்னது. கண்டிப்பாக உன்னால் வந்து ஏர்த்தை விட்டு வெளியாக முடியாது. ஸோ அப்போ நம்ம பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம், கேன் ஃப்ளை ஹை, அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகே, ரைட். So as both the linear speed is lower than the escape velocity from the earth, they can fly high without escaping into outer space. Okay, ini adalah kepentingan dan kesan dia lah. Apa rocket? இது எப்படி நம்ம ராக்கெட் வந்து அட்வான்டேஜாக இருக்கு பாருங்க. Rocket can be launched at escape velocity to send the spacecraft to the outer space. அப்போ நம்மளுக்கு எஸ்கேப் வெலாசிட்டிக்கான நாலேஜ் இருந்தால் தான் ராக்கெட்டை நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியும். இல்லாட்டியோ எந்த ஸ்பீடுக்கு அனுப்பணும்னு நம்மளுக்கு தெரியாமல் திருப்பி அந்த ராக்கெட்டு பூமியை தாண்டாமல் திருப்பி நம்ம பூமி உள்ளே வந்து விழுந்துடும். அப்போ விழும்போது ஏதாவது வீடு ராக்கெட் வந்து நீங்கள் நினைக்காதீங்க சின்னதுன்ட்டு, ஒரு பெரிய டயராகவே காண ஆக்கிரும். அந்த அளவுக்கு பெருசு, அந்த அளவுக்கு இம்பேக்ட் நம்ம பூமி உள்ளே விழுந்துருச்சுன்னா.
கடலில் விழுந்தாலே அது பெரிய சுமாரானா மாறிடும். அப்போ அதோட ஸ்பீட் தெரிஞ்சு, அதாவது நம்மளோட ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 11,200 பாருங்க, அந்த ஸ்பீட்க்கும் மேலே போய் தான் நம்ம ராக்கெட்டை செட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? When a rocket is supplied with large quantity of fuel to produce high thrust, the rocket can achieve escape velocity and enable to send the spacecraft to the outer space. புரியுதா? ராக்கெட் வந்து ஒரு எப்படின்னா, ராக்கெட் வந்து ஒரு ஃபேரி மாதிரி தான். ராக்கெட் பெட்டி எங்கேயோ, ராக்கெட் வந்து ஒன் வே ஒன்லி. ஓகேயா? இப்போ நம்ம எப்படின்னா ஃபேரி, நம்ம எல்லாம் காடியில் உட்காந்துருக்கோம், காடியிலேருந்து ஃபேரி பிடிச்சிட்டு மேபி பின்னாங்க போகிறோம்னு வச்சுக்கிங்க. ஃபேரி ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி தான் ராக்கெட். ஆக்சுவலி நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிற இடம் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். ராக்கெட் வந்து சும்மா மச்சான் ஃபேரி எப்பக்கி அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ஒரு கட்டம் வந்து நம்மளை கழட்டி விட்டுரும், அது எங்கேயோ ஓடிடும் அந்த ராக்கெட்டு. ஓகே, ராக்கெட் திருப்பி எப்போவுமே பூமிக்கு வராது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒன் வே ட்ரிப் தான் ராக்கெட்டு. நம்ம உட்காந்துருக்கிறது ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகேயா? அப்போ ராக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஸ்பேஸ் கிராஃப்டே செம்ம பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடை உருவாக்கணும்னா அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணணும்? ராக்கெட்டுக்கு அவ்வளோ ஃபியூல் வைக்கணும். யூ சப்ளை வித் அ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூல் so that it produce a high thrust. தெரியும்ல, ராக்கெட் வந்து மொமெண்டம் மூலமாக தான் போகுது மேலே. ஸோ செம்மதனமான ஒரு வெலாசிட்டி வெளியே வரும். அந்த வெலாசிட்டி 11,200க்கு ஈக்குவல் அல்லது அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவுட்டர் ஸ்பேஸை விட்டு தாண்டி போயிடலாம். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஃபார் us to know about the escape velocity. ரைட். ஏன் சில பிளானட் வந்து அட்மாஸ்பியரை இழக்குது? நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதோட எஸ்கேப் வெலாசிட்டி செம்ம லோவாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த காற்று வந்து சின்னாங்கா வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிடுது. சரி, வேற என்னென்ன காரணம்? டெம்பரேச்சர் ஒரு காரணம். The hotter the atmosphere, the more molecules can escape. Okay, second காரணம், smaller the object, lower the gravity. Lower the gravity, smaller the escape velocity. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர், இந்த டெம்பரேச்சரும் இந்த மேஸும் குறவாக இருக்கிறதுனால எஸ்கேப் வெலாசிட்டியா லோவர். எஸ்கேப் வெலாசிட்டியா லோவர் சொன்னாங்க, காற்று வந்து attain the minimum speed and get away from that planet, go outer space. So it is harder to maintain an atmosphere, especially Moon and Mercury. The atmosphere loses to the outer space. அதனால தான் அதுக்கு உடாரா இல்லைன்னு சொல்கிறோம். உடாராவை வந்து தக்க வச்சுக்கிற அளவுக்கு அந்த பிளானெட்டில் எஸ்கேப் வெலாசிட்டி லோவாக இருக்குது. ஸ்லோ இல்லை, லோவாக இருக்குது. ஓகே, நான் இங்கே ஒரு ப்ராப்ளம் சால்விங், இது எஸ்ஏ கேள்வி மாதிரி. ஓகே, பேஜ் நம்பர் 6 வந்துருங்க. Diagram show an artificial satellite. Artificial satellite na man-made satellite lah. Satellite yang dibuat oleh manusia. Artificial satellite orbit the Earth to perform various functions such as Earth imaging, weather forecasting and communication. நல்ல கவனமாக கேள்வியை படிக்கணும். அவங்க எதுக்கு வந்து உங்களை சேட்டலைட்டை டிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னு. Use your knowledge of satellite. Suggest a design for the satellite to be used for communication purpose. அப்போ கம்யூனிகேஷன்னா நம்மளுக்கு உடனே தெரியணும். அவங்க கேட்டது ஜியோஸ்டேஷனரியை பற்றி. ஸ்டேஷனரி, அவங்க கேட்டது ஜியோஸ்டேஷனரி டைப் ஆஃப் ஒரு இது சேட்டலைட். ஓகே, ரைட். இப்போ நம்ம டிசைன் பண்ணணும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து டேபிளில் தான் ஜவாப் பண்ணணும்னு நிறையா வாட்டி நான் சொல்லிட்டேன். ஸோ டேபிளில் தான் ஜவாப் பண்ணணும், ஏன்னா இது எஸ்ஏ கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சேட்டலைட் கேட்குறாங்க. ஸோ டைப் ஆஃப் சேட்டலைட் வந்து ஜியோ ஸ்டேஷனரி satellite. Okay, why geostationary satellite? Then காரணம் நம்ம சொல்ல தெரியணும்.
ஓகே, ஏன் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஏன்னா இப்போ நம்ம கம்யூனிகேஷன்னா கண்டிப்பாக ஒரே இடமா தான் இருக்கணும், ஒரே இடமா இருக்கணும். எப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா, ப்ராட்காஸ்டிங் லைஃபெல்லாம் போகுது. கம்யூனிகேஷன் சேட்டலைட் மொத்தம் 3 இருக்கும், ஒரு இடம் 2 இடம் 3 இடம். இந்த 3 இடத்துனால தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லா இப்போ வந்து பிரேசிலில் நடக்கிற ஒரு மேட்ச்சை நம்ம மலேசியாவில் நம்ம ஃபேஸ்புக் லைஃப்லேருந்து பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் லைஃப்லேருந்து பார்க்கலாம். மொத்தம் 3 சேட்டலைட் கம்யூனிகேஷன் வச்சுருப்பாங்க. ஓகேயா, ஸோ அதனால் அது ஜியோ ஸ்டேஷனரியாக இருக்கணும். ஸோ என்ன காரணம்னா ஆல்வேஸ் on the same geographical location on earth. Okay, இதான் first designing. Okay, next, source of energy. சேட்டலைட்க்குலாம் எது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு உங்களுக்கு ஃபார்ம் 3 சயின்ஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். அது வந்து சன் கிட்டேருந்து எடுக்கிற சோலார் எனர்ஜி. ஓகே, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வி ஷுட் யூஸ் சோலார் எனர்ஜி. ஓகே, காரணம் கேட்டாங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருங்க, ரினியூவபிள் எனர்ஜி. எனிதிங் லாஜிக்கல் வி வில் அக்செப்ட். ஸ்கேமாவில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குன்னு நீங்கள் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இல்லாட்டி கிளியரே இல்லாத ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தான். ஓகே, ரைட். சோலார் எனர்ஜி as source. Why? Renewable energy. அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சேட்டலைட். ரிலேட்டிவ்னா கம்பேர், ரிலேட்டிவ்னா கம்பேர்னு அர்த்தம், கம்பேர் டு த மூவ்மெண்ட் ஆஃப் எர்த். ஜியோஸ்டேஷனரி மஸ்ட் ஃபாலோ த எர்த் ரொட்டேஷன். ஓகேயா, அதனால டைரக்ஷன் ஆஃப் movement of satellite same as relative same as the movement of the earth. Okay, why? வாய் இந்த இதுவும் வந்து சேம் தான். லைக் நம்ம ஏன் வந்து ஏர்த்தோட மூவ்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அப்போ தான் ஒரே இடமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதுக்கு கலா போலி ஜங்கன் ரிப்பீட் த சேம் ரீசன்ல, பட் ட்ரை டு ரீஃப்ரேஸ் த ஐஆர், ஸோ தட் எப்படி இதை ரீஃப்ரேஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் so that geographical location on earth does not change. அதாவது சேம் வந்து நான் என்ன மாத்துறேன், does not change. இதுக்கு வேற காரணம் என்னால சொல்ல முடியாது, இதுதான் காரணம். ஓகே, so that the geographical location on the earth does not change. பார்த்தீங்களா, நான் அதே மாதிரி ரிப்பீட் தான் பண்ணுறேன், ஆனால் ஐ ரீஃப்ரேஸ் இட். கொஞ்சம் பண்டாயா ஸ்மார்ட்டாக செய்யுங்க, இதெல்லாம் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல். அதாவது சேட்டலைட் செய்யறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல், மெயினாக 2 விஷயம். மெட்டீரியல் அவங்க பொதுவாக கேட்டாங்கன்னா நீங்கள் எதை வச்சு வேணாலும் சொல்லலாம், எதால் செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரியான மெட்டீரியலாக இருக்கணும், லைட்டாக இருக்கணுமா, ஹெவியாக இருக்கணுமா, வீக்காக இருக்கணுமா, ஸ்மாலாக இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, வீக்காக இருக்கணுமா, அப் டு யூ, எனிதிங். ஸோ இது வந்து அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிறதுனால அட் அ ரிஸ்க் உன்டோ பர்னிங், ரைட். ஸோ அதனால சேட்டலைட் செய்கிற பொருள் எப்பவுமே ஹை மெல்டிங் பாயிண்டில் இருக்கணும். ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர், முடிஞ்சு. கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகே, நான் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்கும் கொடுக்குறேன். ஆக்சுவலி எக்ஸாமில் அவங்க பாருங்கள் 5 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் ஒன்று எடுக்கணும். இப்போ 4 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆனால் 10 மார்க் கேட்டிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரெண்டு கொடுக்கணும். ஓகேயா, சரி. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டும் கொடுக்குறேன். எப்படி இருக்கணும் மெட்டீரியல், சிம்பிளான ஆன்சர் சொல்கிறேன்.
கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல் தானே கேட்டிருக்காங்க. மஸ்ட் பி ஸ்ட்ராங். எதுக்கு? டியூரபிள். சிம்பிளான ஆன்சர் இதுதான். எப்படி இருக்கணும்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தாஹான்லாமா, முடிஞ்சிருச்சு. ஓகே ரைட். அண்ட் கடைசியாக எது கேட்டிருக்காங்க? டைப் ஆஃப் வேவ் யூஸ். இன்னும் நீங்கள் வேவ் சாப்டர் படிக்கல. கம்யூனிகேஷனுக்கு நம்ம எப்போதும் பயன்படுத்துறது மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் ஏன்னா வந்து மைக்ரோவேவ்க்கு ஹேவ் இனஃப் எனர்ஜி, ஹை எனர்ஜி, high energy to transmit data, to transmit and receive data and signals lah. Done, sir. Done one. முடிச்சிட்டே வைஷ்ணவி? Right, sir. Okay, sir, done. ஓகே டன். ஓகே, உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஆப்ஜெக்டிவ் கேள்வி கொடுத்துருப்பேன், ஸ்ட்ரக்சர் கேள்வியும் இருக்குது. சாப்டர் 3 ஃபுல்லாகவே வந்து வீடியோ லெசனில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆல் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்ட், தட் த பார்ட் தட் ஐ சம்பாட் புவாட். மேமாங் நம்மளுக்கு வந்து டாபிக் கவர் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் அந்த 1 hour. ஓகேயா? எக்ஸசைஸ் தான் மெயின், தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ கேன் பெட் உங்களோட ஃபைனல் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். ஓகே, அந்த எஸ்பெஷலி பேப்பர் 1 டைப். ஓகே, ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஐ ஆல்ரெடி புட் ஹியர். ஓகே, ஸோ ஐ புட் ஐ திங்க் அபவுட் 22 கொஸ்டின்ஸ்ல, 21 கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன் நான். லெட் அஸ் ட்ரை சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இதோ இங்கே இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, பேஜ் நம்பர் 15 போங்க. ஓகே, பேஜ் நம்பர் 15 வாங்க. கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஓகே, figure 4 show a geostationary satellite rotating around the earth. பாருங்க, சேட்டலைட் வந்து அது வந்து கரெக்டாக கத்துலிஸ்திவா மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். ஸோ ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட கேரக்டரிஸ்டிக் கேட்டுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், மெயினான கேரக்டர் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிங்களா? சொந்த வந்து நான் அந்த டேக் 24 hour தானே, நீங்கள் சும்மா டேக் 24 hour டு கம்ப்ளீட் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ராங். ஜாங்கன் சாலா ஃபக்தா. ஓகேயா? ஸோ கம்ப்ளீட் வாட், கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அந்த மாதிரி வார்த்தை பாய்க்கணும். சிம்பிளாக நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா ஆர்பிட்டல் பீரியட், ஆர்பிட்டல் பீரியட் அப்படின்னு பாருங்க. நான் உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன்ல. ஆர்பிட்டல் பீரியட் இஸ் 24 hours. ஓகே, அப்புறம் இது இன்னொரு கேரக்டரிஸ்டிக், ஆல்வேஸ் அட் சேம் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் on the earth. Those are the characteristic of geostationary satellite. What is the period of orbit satellite? இப்போதான் நம்ம சொன்னோம் 24 hours. 1 day போடலாம், ஹவர்ஸில் கொடுக்கறது நல்லது. அடுத்த கேள்வி, calculate the orbital radius. ஆர் கேட்குறாங்க ஆஃப் த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் வித் த ஃபார்முலா பிலோ. அவங்க கொடுத்த ஃபார்முலா, அதாவது தெரியுதா இந்த ஃபார்முலா? கெப்லர்ஸ் தேர்ட் லாவில் படிச்சிருப்போம், கெப்லர்ஸ் தேர்ட் லாவில் படிக்குவோம், இல்லாட்டியும் நம்ம 3.1லையும் படிச்சிருப்போம் அது. ஓகே ரைட். கிட்ட தேங்கோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க.
ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆர் இந்த சைட்ல இருக்கு. சரி, அப்போ நம்ம இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது பாருங்க 3 மார்க்காக கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம புவாங் பண்ணணும். அதனால நம்ம ஸ்கொயர் ரூட்டை இந்த சைட் அனுப்பிடுவோம். dia akan jadi square 4 pi r cube over gm. Betul? Lepas tu gm pergi sana. So t square gm equal to 4 pi r cube. Okay, lepas tu t square gm இருக்குல்ல, r தான் நம்மளுக்கு சப்ஜெக்டாக வேணும். r தான் நம்ம தேட போகிறோம். அதனால் 4 pi இங்கே இறக்கிடுங்க. dapat r cube. ஆனால் நம்மளுக்கு வேண்டியது r மட்டும்தான். அதனால் கியூப் அந்த சைடில் போனாக்கா கியூப் ரூட்டாக மாறிடும். t square gm over 4 pi. Okay, sekarang kita ganti. t-னா வந்து ஆர்பிட்டல் பீரியட். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்களா ஆர்பிட்டல் பீரியட். இந்த ஆர்பிட்டல் பீரியட் ஜியோஸ்டேஷனரின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து கந்தி dengan 24 lah. 24 hours. ஆனால் அதை மாற்றணும் நம்ம. சார் பை ஸ்கொயர்ல இருக்கா? அதில் 4 பை ஸ்கொயர் ஆர் கியூப்ல எழுதியிருக்கு கொஷின். ஆர் கியூப் 4 pi square okay got it pi square yeah. சரி, அப்போ அதோட t வந்து எப்பவுமே நம்ம செகண்ட்ஸில் தானே எடுக்கணும். அப்போ 24 hours இருக்குல்ல, 24 kamu darab dengan ஹவர்லேருந்து மினிட் மாற்றணும் 60, அப்புறம் darab dengan செகண்ட் 60 செகண்ட். ஓகேயா? ஹவர் டு மினிட், மினிட் டு செகண்ட் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் வேறு பண்ணணும். அப்புறம் g வந்து 6.67. ஐயோ, ஓகே, g வந்து 6.67 times 10 to the power of negative 11. அதுக்கப்புறம் mass of the earth வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.97 times 10 to the power of 24. அதுக்கப்புறம் 4 pi square நீங்கள் அப்படியே கால்குலேட்டரோட வேல்யூ அடிச்சுக்கலாம். கியூப் ரூட் மறந்துடாதீங்க. கியூப் ரூட் எவ்வளோ வருது சஃப்ரினா யோட்டன்? Yeah. Get ready. 4.22 26910 ஸ்டாண்ட் ஃபார்முலா கொடுக்கும். 26 you simplify earlier, is it? You key in exactly what I wrote here, right? அப்பனா உனக்கு 4222691 அந்த மாதிரி கிடைக்குதா? 4.422 ரைட். இப்போ நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிடலாம். ரொம்ப பெருசாக இருக்கு ஆன்சரு. அப்போ 4.22 தான் வரும். ரைட்டா இல்லையா? ஓகே, ஏன்னா 2க்கு முன்னாடி 2க்கு பின்னாடி இன்னொரு 2 தானே இருக்கு. ஓகே, lepas tu gerak sampai kamu dapat 4.2. 1 2 3 4 5 6 7. வெரி குட். அந்த 7 வந்து பாசிட்டிவ் 7 ஏன்னா பின்னாடி போகணும். அதாவது இந்த தீத்தையிலேருந்து பார்க்க போனால் பின்னாடி தானே போகணும். அப்படி. ஓகே, அண்ட் தென் மீட்டர் போட மறந்துடக்கூடாது, ஏன்னா ரேடியஸ். மெகா கால்குலேஷன் தான் அது. ஓகே, ரைட். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது predict the effect of satellite if its linear velocity decrease. Decrease ஆகுனா என்ன பண்ணும்? lower orbit குள்ளார பூந்து until enter the atmosphere of the earth. Increase na it will move against the air resistance and burn, generate heat and burn. அந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ kita explain properly in the word. Okay, kalau decrease, linear speed dia decrease, satellite will fall to lower orbit and become closer to the earth until
reach the atmosphere. Kalau linear speed dia kurang lah, தன்னோட ஆர்பிட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆர்பிட் சின்ன சின்ன ஆர்பிட்குள்ளார பூந்து கடைசியாக பூமி உள்ள பூந்துரும். பட் நான் கொடுக்குறது ஐடியா, டோன்ட் எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்லேட் த ஐடியா. எழுதும் போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் எழுதணும். சேட்டலைட் வில் ஃபால் டு த லோவர் ஆர்பிட். டோன்ட் ஸ்ட்ரெயிட் அவே டெல் சேட்டலைட் வில் என்டர் த அட்மாஸ்பியர். அது வந்து நீங்கள் கதையை புரிஞ்சிக்கிற விதம். நான் உங்களுக்கு கொடுத்த ஐடியா அதை அப்படியே நீங்கள் பாய்ச்சிட்டு அப்புறம் நான் தான் சொன்னேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு ஐடியாவே எடுத்துக்கிங்க. ஆனால் எழுதும் போது ப்ரொஃபஷனலாக தான் நம்ம எழுதணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கீவேர்ட்ஸ்லாம் எடுக்கணும். சரி, எனிவே அடுத்தது effect of satellite if increase linear velocity increase அப்போ higher linear speed we have to work against the air resistance, right? So higher linear speed which is opposite to the air resistance will generate heat and eventually the satellite will burn. Okay? Done, sir. Done, done one. Nice to meet. Wait, sir. Okay. என்னடா முறைக்கிற? 9 மணி ரைட் ஆகிட்டியா? கரெக்ட், குட். மேட்ச் இழுத்து போகிற மாதிரி முடிச்சிட்டியா வைஷ்ணவி? Okay, sir. ஓகே ஓகே, லிசன். நம்ம சாப்டர் 3 இதோட முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் சாப்டர் 4 நான் நேராக சாப்டர் 4 பூந்துருவேன். Latihan semua saya akan upload di Google Classroom. Ada perbincangan video lah. Nani சொந்தமா பேசி அந்த objective question, the structure question that we left lah. So you can refer then and complete your module. செய்யாம இருந்துடாதீங்க. ஏன்னா உங்க எக்ஸாம் கொஸ்டின் சம்திங் லைக் இந்த மாதிரி தான் வரும். நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, அது ஒன்று. அடுத்தது அடுத்த வாரம் நியூ சாப்டர். இந்த 2 விஷயம் தான். ஓகே, இது 2யும் நான் அப்லோட் பண்ண கையோடய உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் WhatsApp group. Okay, so that's all. Take care. Bye guys.